கந்த சஷ்டி விரதத்தில் கடைசி 6 நாட்கள்தான் மகா கந்த சஷ்டி விரதமாக கடைபிடிக்கப்படுகிறது. 48, 21, 11 நாள்கள் விரதம் இருப்பார்கள். கடைசி 6 நாள்கள்தான் முக்கியமான ஒன்று. இதை அனைவராலும் இருந்துவிட முடியாது. அந்த முருகனின் அருள் பெற்றவர்களால் தான் இருக்க முடியும். கேட்டது அனைத்தும் கிடைக்கப்பற்கு அந்த முருகனை மனதார வேண்டி இந்த விரதத்தை இருக்க வேண்டும். கந்த சஷ்டி விரதம் கடைசி 6 நாட்கள் ஐப்பசி மாதத்தில், அதாவது அக்டோபர் 22 முதல் 27 வரை. சிலர் முழுமையாக 48 நாட்கள் விரதம் கடைபிடிக்க முடியாதவர்கள் 6 நாட்கள் விரதத்தை கடைபிடிப்பார்கள். காலை எழுந்ததும் குளித்துவிட்டு 7 மணிக்கு முன் முருகனுக்கு பூஜை செய்ய வேண்டும். காலை மற்றும் மாலை இருவேளையும் நெய் தீபம் ஏற்ற வேண்டும். நெய்வேத்தியமாக பால் மற்றும் பழம் அல்லது கற்கண்டு போன்ற எளிமையானவற்றை வைத்து வழிபடலாம். கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டாம். 6 நாட்கள் விரதம் முடிந்ததும் சூரசம்ஹாரம் நடக்கும் 6வது நாள் விரதத்தை நிறைவு செய்யலாம். சிலர் 6 நாட்களும் உணவு உண்ணாமல் விரதத்தை கடைபிடிப்பார்கள். மேலும் உடல்நிலைக்கு ஏற்ப ஒருவேளை உணவு உண்டு அல்லது 3 வேளையும் பால் பழம் சாப்பிட்டும் விரதம் இருக்கலாம். இல்லையெனில் இளநீர் குடித்து விரதம் இருக்கலாம். நாள் முழுவதும் பால் மட்டுமே குடிக்கலாம். இன்னும் கடுமையாக மிளகு விரதம் இருக்கலாம் அல்லது மிளகு தண்ணீர் குடித்து விரதம் இருக்கலாம். ஒவ்வொரு விரதத்தை பற்றியும் வரும் நாள்களில் விரிவாக தினமும் பார்க்கலாம். ஓம் முருகா.